தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சார்பாகவும் நான் உங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சொசைட்டியானது அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாவதாக இந்த சொசைட்டி அமைய இருக்கிறது. இதில் யாவரும் மக்களில் பங்கு பெற்று தங்களை பதிவு செய்து கொண்டு அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. ஆகையினால இந்த சொசைட்டியில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய திருச்சபை பெயர்களையும் இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த சொசைட்டியானது பிற்காலங்களில் வாரியமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாரியம் அமையும் போது இதோடைய காரியங்கள், இதோடைய நிர்வாகம், இதோடைய ஃபைனான்ஷியல், இதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வாரியத்துக்குள்ளாக ஒருங்கிணைக்கப்பட நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் நமக்கு வாரியம் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் இதில் ஒத்துழைப்பு தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு விளம்பரத்தை பாருங்கள். நாம் வேதத்திலே தாவீதின் குமாரன் இயேசுவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஏன் தாவீது வந்தார் அப்படின்னா, தாவீது வந்து ராஜாவாக இருந்தார். நாட்டுடைய அரசாங்கம் அவர் கையில் இருந்தது. அரசாட்சி, சட்டம் எல்லாமே அவர் கையில் இருந்தது. ஆகையினால தான் இயேசுவை ஒப்பிடும்போது தாவீதின் குமாரனாகிய இயேசுவேல் என்று சொல்லுகிறோம். அப்போ பார்த்தாக்கா நாட்டுடைய அதிகாரம் எவ்வளோ முக்கியமாக நமக்கு தெரிய வருகிறது. அதுக்காக தான் நாங்கள் இந்த வாரியத்தை கேட்கிறோம். தாவீது ராஜாவாக இருந்தார். தாவீது ராஜாவாக இருந்ததுனால தான் சாலமோன் மூலமாக தேவாலயம் கட்டப்பட்டது. தேவாலயம் பாதுகாப்பு கிடைத்தது. மக்கள் நல்லா இருந்தாங்க. சாலமோன் ஆண்ட காலத்தில் வரலாற்றில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பொற்காலம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சாலமோனை போல ஒரு அரசாட்சி செய்தவன் முன்பாகவும் இல்லை, பின்பாகவும் இல்லை. அதே விதமாக தான் நமக்கென்று ஒரு தலைமை வேண்டும். நமக்கு தேவாலய பாதுகாப்பு வாரியம் வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வாரியம் வருவானால் நமக்கு திருச்சபைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒவ்வொரு திருச்சபைக்கும் தனித்தனியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஒவ்வொரு திருச்சபை போதகர்களுக்கும் தனித்தனியான பாதுகாப்பு கிடைக்கும். ஆகிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தனித்தனி நல உதவிகள் அந்த வாரியத்தில் கிடைக்கும். நம்ம கேட்குற வாரியம் எப்படின்னா, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அரசு சார்ந்த வாரியம். வாரியத்துக்கும் இந்த தன்னாட்சி வாரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து, வாரியம் என்பது நேரடியான வாரியம் இருந்தால் அது அரசாங்கத்துடைய வாரியம். அரசாங்கம் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டுருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஆனால் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற வாரியம் அப்படின்றால், அட்டானமஸ் போர்டு அப்படின்னா அதிகாரம் வந்து திருச்சபைக்கிட்ட இருக்கும், ஃபைனான்ஷியல் திருச்சபைக்கிட்ட இருக்கும், மேற்பார்வை மட்டுமே அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இதில் நிர்வாகத்திலேயோ ஃபினான்ஷியலையோ அரசாங்கம் நேரடியாக தலையிட முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற வாரியங்களும் அப்படி தான். அதாவது இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், வகு வாரியமாக இருக்கட்டும், அரசாங்கம் ஒரு காலமும் தலையிட முடியாது, தலையிடாது. அதுக்கு பொறுப்பாளர்களே போட்டுருவாங்க. அவங்க தான் நிர்வாகம் செய்வாங்க. அதே விதமாக தான் இதோட அதிகாரம் எல்லாமே திருச்சபையில் இருக்கும். இதில் ஃபைனான்ஷியல் எல்லாம் திருச்சபை தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரம் இருக்கும்போது திருச்சபைகளுக்கு பாதுகாப்பு நேரடியாக கிடைக்கும். அரசாங்கம் வந்து திருச்சபை என்ன நோட்டு போடுறாங்களோ அதுதான் அரசாங்கம் நமக்கு உதவி செய்வார்கள். அதனால தான் நாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அட்டானமஸ் போர்டு வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இது அரசு சார்ந்த வாரியம். இது நேரடியான வாரியம் இல்லை, அரசு சார்ந்த வாரியம். ஆகினால் இதில் வர ஊழியர்கள் எல்லாமே அரசு தான் ஊழியர்களாக கருதப்படுவாங்க. அரசாங்கத்தில் டிஏ ஏற்றினாலும் இதில் டிஏ ஏறும், ஹெச்ஆர் ஏற்றா ஹெச்ஆர்ஏ ஏறும், பே கமிஷன் வரும்போது இல்லை பே கமிஷன் ஏறும். அதனால் இது வந்து அரசு சார்ந்த வாரியத்துக்காக நான் முயற்சி செய்கிறோம். அநேக திருச்சபைகள்லாம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதில் கேத்தலிக் என்பது இல்லை, சிஎஸ்ஐ என்பது இல்லை, லுத்ரன் என்பது இல்லை, இண்டிபெண்டன்ட் சர்ச் என்பது இல்லை. இதோடைய சட்டத்துக்கு முன்பாக எல்லாருமே காமனாக வந்துடுவாங்க. இது வந்து போர்டு. இரண்டாவது, நமக்கு வந்து இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து இன்ன வரைக்கும் நமக்கு தலைமைன்ற ஒன்று இதில் இல்லை. அந்த தலைமை நம்ம ஏற்படுத்துகிறோம். இது வரைக்கும் தலைமை பிஷப்னு சொல்லி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. இது அரசாங்க மேற்பார்வைக்கு ஒரு தலைமை பிஷப்பை நம்ம ஏற்படுத்துவோம். அந்த பிஷப்பு தான் மக்களுக்கு வந்து நல்வாழ்த்துக்களை வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நல்வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. ஆகையினால் ஒரு தலைமை பிஷப் ஏற்படுத்த போகிறோம். ஒரு நல்ல ஒரு அரசாங்க வாரியத்துடைய தலைவரை நம்ம ஏற்படுத்த போகிறோம். எல்லாமே அரசாங்கம் பொறுப்பெடுத்து இதில் நிர்வாகம் செய்து நம்ம உதவி செய்வாங்க. நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கள். இதில் நிறைய பாதுகாப்பு இருக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் சர்ச்சுகள் தாக்கப்படுது, எங்கே பார்த்தாலும் ஊழியர்கள் அடிக்கப்படுறாங்க. ஏன்னா நமக்கு அடிப்படை சட்டமே இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த நிகழ்வுலாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போர்டு அமையுமானால் நம்ம சட்டம் இயற்றப்படும், திருச்சபை சட்டம் இயற்றப்படும். இன்றைக்கி எது திருச்சபை எது ப்ரேயர் சபையில் இப்போ இந்த ஒரு வரவரை இல்லாமல் இருக்குது.
இவைகளெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தப்படும். இது ஒழுங்குபடுத்துறதுக்கு, இது உதவி செய்கிறதுக்கு நிறைய நீதிபதிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, உதவி செய்ய முன் வராங்க. நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். அரசாங்கம் நமக்கு உதவி செய்வாங்க. அரசாங்கம் ஒரு நாள் இதை தரமாட்டேன்ட்டு எங்கேயுமே சொல்லலை. இப்போ இருக்கிற அரசாங்கம் நமக்கு ஃபேவர் செய்கிறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர நம்மளை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு இந்த முதலமைச்சராக இருக்கட்டும், அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்காங்க. நம்ம அவங்கள பயன்படுத்திக்கலாம். அவங்க நமக்கு சிறந்த சேவை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாம் அவர்களை நம்ம உதவி வாங்கி இந்த சட்டத்தை ஏற்றலாம். நமக்குன்னு ஒரு போர்டை நம்ம அமைச்சிக்கலாம். அதனால் அவங்க செய்ய முன் வராங்க. இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். திருச்சபைகள் எல்லா திருச்சபைகளும் சபை பாகுபாடு இல்லாமல் தனித்தனி சபையில் பதிவு பண்ணிங்க. தமிழ்நாட்டில் எத்தனை திருச்சபைனா யாருக்குமே தெரியாது. எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த போர்டு வருமானால் சில வினாடிகள் எத்தனை திருச்சபை என்று கரெக்டாக சொல்லுவோம். எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எவ்வளோ கிறிஸ்டியன் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கீடை இந்த வாரியம் நடத்திடும். ஆகினால இது ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக நமக்கு அமையும். ரெண்டாவது, திடீர்னு ஒரு ஊழியக்காரன் தவறிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யும். ஏன்னா இது அட்டானமஸ் போர்டு. இது சுயமாக முடிவு எடுக்கலாம். அது ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த போர்டு முடிவு எடுக்கலாம். ஆகினா இந்த போர்டுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்கள். சீக்கிரம் இந்த போர்டை நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு இந்த முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டசபையின் மூலிமா எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஒரு போர்டு அமைத்து தருவார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த காரியத்தை செய்கிறோம். கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய நிர்வாகம் நல்லபடியாக நடக்கணும். அவரும் நீண்ட ஆயுளோடு நம்மளோடு கூட இருந்து அந்த வாரியம் வரும்போது அதனுடைய முதல் துவக்க விழாவில் அவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரே நிச்சயம் நம்மளோடு கூட இருப்பார், எங்களோடு கூட இருப்பார். இந்த போர்டுனால் அநேக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபாரினில் இருக்கிற முதலாளிகள்லாம் இங்கே முதலீடு செய்வாங்க. ஃபாரின் இருக்கிற கம்பெனிங்கள்லாம் என்ன செய்யலாம், இங்கே கம்பெனி துவக்கிறதுக்கு இந்த போர்டு மூலிமா நம்ம செய்யலாம். உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம பாதுகாப்பு தரலாம். இல்லை இந்தியாவிலேருந்து புறப்பட்டு வேலைக்காக போன எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த போர்டுலேருந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தரலாம். அவங்கள ஒழுங்குபடுத்தலாம். தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு உண்டாவதாக. பாதுகாப்பு குறித்ததான விஷயங்கள் பார்க்கும்போது தேவன் தான் முதலாக நமக்கு பாதுகாப்பு. தேவன் தான் நமக்கு அறிவு சார்ந்தது. தேவன் தான் முதலாக சட்டங்களை உருவாக்கி நமக்கு கொடுத்தாரு. அந்த உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நம்ம அதை விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ண பிறகு தான் இந்த வாரியத்தின் மூலிமா மக்களுக்கு தரணுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல என்னுடைய உரிமைகள்னாவே எனக்கு தெரியாது. கிறிஸ்துவில் என்ன உரிமை இருக்குது? இல்லை. கிறிஸ்துவில் என்ன பாதுகாப்பு இருக்குது? எதாவது நம்ம வரமுறை இருக்கா? இல்லை. பொது மக்களும் கிறிஸ்துவில் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு இந்து கோயிலில் எடுத்தாலும் சரி, முஸ்லீம் மசூதியில் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்குது. அதில் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அந்த சட்டங்கள் மூலிமா அவங்களுக்கு என்னென்ன உதவிகளோ அது கிடைக்குது, உரிமைகள் நிலைநாட்டப்படுது. ஆனால் நமக்கு எந்தவித சட்டம் இல்லாதனால உரிமைகளை பற்றி பேசுறதுக்கு இடம் இல்லை. நமக்கு என்ன உதவி கிடைக்கும்? இடம் இல்லை. ஆனால் இந்த போர்டு அமையுமானால் சட்டங்கள் ஏற்றப்படும். அந்த சட்டங்களை ஏற்றினால்தான் நமக்கு என்னென்ன உரிமை இருக்குதுன்னு தெரியும். இப்போ ரேஷன் கடையில் 5 கிலோ அரிசி போடுறாங்கனாக்கா அது சட்டம் ஏற்றப்பட்டது, எழுதப்பட்ட அந்த உரிமைகள் நமக்கு கிடைக்குது. கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம்? உரிமைக்காக போராடலாம். நமக்கு சட்டமே இல்லை, எழுதப்படவே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா எந்த உரிமை என்ன பண்ண முடியாது? அதிகாரப்பூர்வமாக நம்ம கேட்க முடியாது. அதுக்காக தான் இந்த போர்டு வருமானால் நமக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கும். நமக்குன்னு ஒரு சட்டங்கள் ஏற்றப்படும். அந்த சட்டங்களின் வாயிலாக அதிகாரத்தில் உள்ளதை நம்ம என்ன பண்ணலாம்? உரிமையாக நம்ம கேட்கலாம். கேட்டு நம்ம மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம மக்கள் மீது அன்னைகள் தேவையில்லாமல் துஷ்பிரயோகம் பண்ண முடியாது. நமக்கு விரோதமாக எந்த சட்டங்களும் நம்ம உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். அந்த வசனத்தின்படி நமக்கு விரோதமாக ஏற்றப்படும் எந்த சட்டமும் கிறிஸ்துவ சட்டத்துக்கு வாரிசு சட்டத்துக்கு முன்பாக எல்லாம் விலகி போயிடும். அதை மேற்கொள்கிறதுக்கு நம்ம சட்டம் உறுதுணையாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். அநேக காரியங்கள் இருக்குது. முதல்ல இதில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறையின் கீழே வரலாம். அது சிஎஸ்சியாக இருக்கட்டும், கேத்தலிக்காக இருக்கட்டும், லுத்தரனாக இருக்கட்டும், இண்டிபெண்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தலைமை கீழே வரலாம். தலைமை கீழே நமக்குன்னு ஒரு தலைமையை ஏற்படுத்தலாம். தலைமை பிஷப் ஒருத்தரை ஏற்படுத்தலாம். நமக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தலாம். நமக்குன்னு ஒரு தலைமை போர்டை உண்டாக்கலாம். அதுக்கப்புறம் தான் மற்ற திட்டங்களை நம்ம பற்றி யோசிக்கிறோம். எல்லாமே நம்ம பாதுகாப்புக்காக தான், நம்முடைய நன்மைக்காக, அடுத்த தலைமுறையுடைய பாதுகாப்பு, அடுத்த தலைமுறைய நன்மைகள்
ஸோ இதுக்காகலாம் நம்ம முயற்சி செய்யணும்னா நமக்கு தலைமை வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கல்லறைக்காக எவனும் போராட்டின மாதிரி தெரியல. ஆனால் கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் கல்லறை இல்லை. அப்போது நமக்குன்னு ஒரு தலைவர் இருந்து பண்ணால் கல்லறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். யாரும் கல்லறைக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று சேராதனால தான் நமக்கு வர வேண்டிய எந்த வித பெனிஃபிட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அடையாமல் இருக்கிறோம். அரசாங்கத்தை பார்வைக்கு போடுவாங்க, நம்ம ஓட்டு போகிற ஆட்கள் மட்டுமே. அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு எந்த உரிமை இல்லாமல் இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் அந்த உரிமையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு தேவாலய பாதுகாப்பு வாரியம் வாங்கணும். இந்த வாரியம் வந்தால் தான் திருச்சபைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், திருச்சபை போதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். திருச்சபை நம்பி வருகிற மக்களுக்கு இன்றைக்கி பார்த்தா எந்த வித பாதுகாப்பும் கிடையாது, எந்த வித உரிமையும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. அந்த சலுகையை வாங்கணும்னாக்கா, உரிமை பெறணும்னாக்கா நம்ம கண்டிப்பாக ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை தான் தேவாலய பாதுகாப்பு வாரியம் அமைய வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதுக்காக நீங்களும் வாங்க. மாநில அரசு நமக்கு சாதகமாக தான் உதவி செய்வாங்க நான் நம்புகிறோம். அவங்க ஒரு காலம் கிறிஸ்துவர்களுக்கு இது வரைக்கும் திராவிட கட்சியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருக்கட்டும், நமக்கு விரோதமாக ஒரு நாள் எழும்புறதில்லை. அவங்களாம் நமக்கு சாதகமாக தான் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நமக்கு உதவி செய்வாங்க. நமக்காக நிறைய காரியங்களை பரிந்துரை செய்வாங்க. அவர்கள் நம்ம பட்சத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள்னாக்கா இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கிறிஸ்துவர்களுக்காக அவங்க உதவி செய்ய ரெடியாக இருக்காங்க. அவங்க முன் வராங்க. நம்ம அவங்கள என்ன பண்ணல, அவங்க உதவி போய் கேட்கல. நம்ம தேவையில்லாமல் சின்ன சின்ன உதவிகளுக்காக போயின்னுக்கிறோம். ஒரு தலைமை கீழாக போகலாம். அந்த தலைமையில் அவங்க செய்து தருவதற்கு அவங்க முன் வருவாங்க. அவங்க தயாராக தான் இருக்காங்க. நம்ம பயன்படுத்தலை. நம்ம போய் அரசாங்கத்தில் கதவு தட்டலை. நம்ம தேவையில்லாமல் கோரிக்கையெல்லாம் போய் முன் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையை தள்ளி வைக்கலாம். முதலாவது நம்மளாம் ஒன்று சேர்ந்து சபை சார்பற்று ஒரு நல்ல ஒரு தலைமையை நம்ம ஏற்படுத்தலாம். தலைமைக்கு வாங்க. முதலாவது ஒரு கொடையின் கீழே எல்லாரையும் கொண்டு வரலாம். கொண்டு வர முடியாதுன்னு சொல்லாதீங்க, கொண்டு வர முடியும். ஏன்னா அது கத்தோலிக்காக இருக்கட்டும், சிஎஸ்ஆர் இருக்கட்டும், லுத்தரனாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கட்டும், ஏஜிஆர் எதுவாக இருந்தாலுமே ஒரு தலைமையின் கீழே கொண்டு வரோம். சட்ட நுணுக்கங்களும் எங்களுக்கு தெரியும். இது எப்படிலாம் கொண்டு வரோம், ஒரு தலைமைக்கு எப்படி கொண்டு வர்றது, அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியும். சட்டங்களை எப்படி ஏற்படுத்துறது எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுடைய கோஆப்ரேஷன் தான் முக்கியம். உங்களுடைய அரவணைப்பு முக்கியம். உங்களுடைய எங்களோடு இணைந்து கொள்ளணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்களும் எங்களோட நல்ல அறிவாளியாக இருக்கிறீங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல ஓய்வு பெற்ற ஜட்ஜஸ்லாம் இருக்கிறீங்க, ஓய்வு பெற்ற வக்கீல்லாம் இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க. நீங்களாம் வாங்க, நம்மளாம் ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்து அடுத்த தலைமுறை பாதுகாப்புக்காக ஒரு தேவாலய பாதுகாப்பு வாரியத்தை நம்ம ஏற்படுத்திட்டு நம்ம மக்களை விட்டுட்டு போகலாம். எவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட போகிறோம். இருக்கிற காலத்துலையாவது இந்த வாரியத்தை நம்ம சேர்த்துட்டு மக்களை பாதுகாப்பு வச்சுட்டு போகலாம். நீங்கள் எல்லோரும் வாங்க. ஓய்வு பெற்றவங்க அப்படியே வீட்டில் முடங்கிட வேணாம். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வாங்க, இந்த அலுவலகத்தை உட்காருங்க, வாங்க பேசுங்க. இவங்களுக்கு என்னென்னா நல்லது செய்ய முடியும், உங்களுடைய கருத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய பல்வேறு திருச்சபை சார்ந்த பிஷப்லாம் இருக்கிறீங்க. நீங்களாம் வாங்க, நம்மளாம் உட்காந்து பேசலாம். என்னென்ன பாதுகாப்பு வேணும், என்னென்ன உரிமைகள் வேணும், நீங்களாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிலையாக நம்ம பாதுகாப்பு அமையும் போது இந்த உரிமைகள் எல்லாம் உள்ளே கொண்டு வரலாம், இந்த சலுகைகள்லாம் கொண்டு வரலாம். முதலாவது அம்பேத்கர் சொல்வார், கற்பி ஒன்று சேர், அதுக்கப்புறம் புரட்சி செய்யணுவார். ஆக முதலாவது நான் கற்பிக்கிறது இல்லை, ஒன்று சேர்றதும் இல்லை, நம்ம எங்கே போயிடுச்சு புரட்சி செய்ய போகிறோம். ஆனால் இனி ஒரு நாட்கள்லையாவது நம்ம எல்லோரும் ஒரு தலைமை கீழே வரலாம், ஒன்று சேரலாம். நமக்குன்னு ஒரு கொடையின் கீழே எல்லாரையும் கொண்டு வரலாம். நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக்கலாம். நமக்கு உண்டான சலுகை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமை கீழே வருவீங்க. உங்களுக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவதை காட்டில் நீங்கள் எங்களோட கூட வாங்க, எங்களோட இணைஞ்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். 24 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மானிட்டரிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒன்று அவங்க ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு அட்டானமஸ் போர்டு முயற்சி செய்தோம். இது சக்ஸஸ் ஆகிட்டோம். இது இப்போ நாங்கள் யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டின்றது போர்டு வந்தால் போர்டு போய் அது முயற்சி ஆகிடும். அவ்வளோதான். இதனால இதில் நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணிங்க. இது வந்தால் தான் நம்ம இப்போ ஊழியர்களுக்கு பாதுகாப்பு, திருச்சபைக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று கிடைக்கும். ஒரு இந்துன்னு எடுத்தாக்க மனுஸ்துவத்தின்றாங்க, முஸ்லீம் எடுத்தாக்க ஒரு சட்டம் வாரியன்றாங்க, ஒரு சட்டம் அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டு லெவலப் பண்ணால் அதை சுற்றி காட்டுறதுக்கு நம்ம சட்டமே இது வரைக்கும் இல்லை.
இல்லாத நம்ம என்ன பண்றோம், 28 வருஷம் கடந்துட்டோம், நம்ம தான் ஏமாந்தோம்னாக்கா அந்த தலைமுறையை நம்ம தான் பண்ணுறது. ஒரு இக்கட்டத்தில் போய் நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நினைச்சுக்கிற திறந்த வாசல் சீக்கிரம் அதை மூடத்துக்கு முன்னாடி இந்த போர்டை நம்ம கொண்டு வருவோம். நம்முடைய உரிமையை பாதுகாத்துக்குவோம். நம்முடைய பொருளாதார உதவி நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம கிறிஸ்டியனுக்கு ஏராளமான சொத்து தமிழ்நாட்டில் இருக்கு. இதே போல ஈரோட்டில் பார்த்தா எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாமையா என்ன பண்றோம், நம்ம கடந்து போயின்னு வந்து இருக்கோம். இதை இந்த இடத்துல பார்க்குறாங்க, அந்த சொத்தெல்லாம் அவங்க சொத்து சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா கேட்பாராட்டு அனாதே கிடையாது. அவங்க அந்த போர்டு வச்சுட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இன்னும் நிறைய சொத்து அவங்க போர்டு இருந்தால் தான் அந்த சொத்துக்களை கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பு உண்டாக்கலாம், நிறைய மருத்துவமனையை கொண்டு வரலாம். இன்னைக்கு எங்கோ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், அரசாங்க ஹாஸ்பிட்டல். அது யாருன்னா ஒரு கிறிஸ்டியனுடைய மிஷனரி ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. கேட்கறதுக்கு நான் இல்லை, ஆனால் நீ கவர்மெண்ட் எடுத்துக்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்துனா அது கிறிஸ்டியனுடைய ப்ராப்பர்ட்டி. கேட்கறது நான் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துச்சு. அது நம்ம கண் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியனுடைய ட்ரஸ்ட் அது கேட்கறதுக்கு நான் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துச்சு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்ல போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிஷனரி பாருங்க கோடிக்கணக்கான இந்த பணம் அன்னைக்கு டெபாசிட் போட்டு போனாங்க. அது என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட் எடுத்துச்சு. ஆக நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம், சீக்கிரம் இந்த சொசைட்டி மெம்பர் ஆகுங்க, சீக்கிரம் அந்த வாரியம் வரலாம். நன்றி.